சூஞ்சோ ராணியுடைய பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லவ் ஸ்டோரியே இருக்குது. இளவரசர் ஹெரால்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே லவ் பண்ணி இவங்களை அப்படியே டேட்டிங் அப்படி இப்படின்னு சுற்றினுக்கிறாரு. இதை பார்த்து இந்த வீட்டில் இருக்கவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, அது மாதிரி நம்மளுடைய அடுத்த இளவரசர் நீ இப்படியே சுற்றி நின்றா நல்லா இருக்காது, ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. தாராளமாக பண்ணிக்கிறேன், பட் ஆனால் நான் பண்ணிக்கிறது சூஞ்சோவை தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு வந்து எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணால் அவ்வளோதான் பண்ணுவேன், இல்லாட்டி வேறு யாரையும் பண்ண மாட்டேன்னு சொல்ல, என்னடா இது இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா நார்வேவை பொறுத்த வரைக்கும் முடியாச்சு தானே. இதுக்கப்புறம் அவங்களோட வாரிசு யார் அப்படின்றது தீர்மானிக்கிறதே வந்து இவங்களுடைய கல்யாணம் தான். இவர் இந்த மாதிரி சொல்ல வேற யாரையாவது இருந்தால் அடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், பட் ஆனால் இவர் ராஜாவாச்சா என்ன பண்ணுறது. அதனால் வேற வழி இல்லாமல் சரி அவரோட ஆசைப்படியே கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சோஞ்சோவையே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்கப்பா. அப்படி கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனும் வந்து நிறைய தொண்டு பணிகள்லாம் நிறைய செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மக்களுக்கு அது ரொம்பவும் பிடிச்சி போகுது. அதே மாதிரி ஒரு இசை நிகழ்ச்சியை வந்து நடத்தினாங்க. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அது பயங்கர ஃபேமஸ் அவங்க ஊரில், இந்த சோஞ்சோவினுடைய இசை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 2005 என்ன பண்ணாங்கன்னா அண்டார்டிகாவுக்கு போயிட்டு வந்த முதல் ராணியாக இவங்க